ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க முடியாத நொடிகளோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என் லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத கிரிக்கெட் மூமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு சென்னைக்கு நடந்த 2013 நடந்த மேட்ச் நம்பர் 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து செகண்ட் பேட்டிங் தான் விளாடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை பேட்டிங் முடிச்சு 148 ரன் அடிப்பாங்க. ஸோ 149 அடித்தா சிஎஸ்கே வின்னுங்கிறப்ப விக்கெட்லாம் விழுந்து கடைசி ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா முனாஃபட்டி லாஸ்ட் ஓவர் பவுலிங் அவர் தான் போட வருவார். ஸ்ட்ரைக் வந்து தோனி. ஸோ நான் அப்படியே மேட்ச் முடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் முக்கியமான குறிப்பு வந்து இது எனக்கு மறக்கவே முடியாத மூமெண்ட்னா இந்த மேட்ச் நான் வந்து விஷுவலாக டிவிலேயோ ஃபோனில் ஒரு ஆப்லேயோ பார்க்கல. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பட்டன் ஃபோனில் மெசேஜ் அனுப்புனா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க ஸ்கோர் கார்டு அனுப்புவாங்க. ஸோ பால் பை பால் வரும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஸ்கோர் கார்டு அப்போலாம் பார்த்தேன். மெசேஜ் பண்ணி தான் ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு இருந்தோம் நானே இருந்தோம். ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் போட வந்தப்போ மெசேஜ் வந்துச்சு. அதில் பார்த்தா முனாஃப் பட்டேல் பவுலிங், கேட்ச் போலார்ட், டோனி அவுட் வந்தேன். ஸோ இதில் ஏன்னடா இருக்க மறக்க முடியாத மூமெண்ட்னு நீங்கள் யோசிக்கலாம். இருக்குது அந்த இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலர் தான். மெயின் பிக்சர் பார்த்தீங்கன்னா மார்னிங் நடந்த சம்பவம் தான். மார்னிங் எப்போதும் ஹைலைட்ஸ் போடுவாங்க. ஸோ ஹைலைட்ஸை பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக அந்த மூமெண்ட் வந்துச்சு. டோனியை தூக்கி அடிச்சாரு. பால் சிக்ஸு போகிற மாதிரி இருந்துச்சு. சிக்ஸு தானே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த கேட்ச் பால் பார்த்தீங்கன்னா கேரன் பொல்லார்டு அங்கே ஃபீல்டிங்கில் வேற லெவலில் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. விஷுவலாக ஃபஸ்ட் டைம் வந்ததை பார்க்கவும் எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் மறக்க முடியாத நொடிகளில் சொல்கிறேன். ஸோ இதுதான் மொதல் எபிசோட். இது நம்ம டோனி அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பவுலர் தான் அடிக்க மாட்டாங்க. ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி 9 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி மறக்க முடியாத நொடிகள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கள். இது மாதிரி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியோட ஏதாவது அந்த சொல்லுங்கள். அந்த பலாடு கேட்ச் பிடிச்ச அந்த ஸோ இதோட வீடியோ லிங்க் நான் டெலிகிராமில் போடுறேன். அதையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஜாயின் பண்ணி நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எபிசோட். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நம்ம அதையும் கூட வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். ஓகே, பாய் பாய், டாடா, தேங்க்யூ.